மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான். எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். அனாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் அளித்து விடுங்கள். அவர்களின் சொத்துக்களில் உள்ள நல்லதை உங்களிடம் உள்ள கெட்டதற்கு பகரமாக மாற்றிவிடாதீர்கள். அவர்கள் சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். இது மிகப்பெரிய குற்றமாக உள்ளது. அனாதைகள் விஷயத்தில் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் உங்களுக்கு பிடித்த பெண்களை 2-2ஆக, 3-3ஆக, 4-4ஆக மணந்து கொள்ளுங்கள். மனைவியரிடையே நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் ஒருத்தியை அல்லது உங்களுக்கு உடமையாக உள்ள அடிமை பெண்களை போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் வரம்பு மீறாமல் இருக்க நெருக்கமான வழி. பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். அவர்களாக மனம் உவந்து அதில் எதையேனும் விட்டு தந்தால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள். அல்லாஹ் உங்களை நிர்வாகிகளாக்கியுள்ள சொத்துக்களை அதன் உரிமையாளரான விபரம் அறியாதோரிடம் கொடுக்காதீர்கள். அதில் அவர்களுக்கு உணவு அளியுங்கள், உடையும் வழங்குங்கள். அவர்களிடம் அழகான சொல்லை கூறுங்கள். அனாதைகளை சோதித்து பாருங்கள். அவர்கள் திருமணத்திற்குரிய பருவத்தை அடைந்து அவர்களிடம் தகுதியையும் நீங்கள் கண்டால் அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். வீண் விரயமாகவும் அவர்கள் பெரியவர்களாகி விடுவர் என பயந்தும் அவசரமாக அதை சாப்பிட்டு விடாதீர்கள். செல்வந்தராக இருப்பவர் அனாதை சொத்தை தொடாமல் தன்மானம் காக்கட்டும். ஏழையாக இருப்பவர் நியாயமாக பராமரிப்புக்குரிய கூலி என்ற அடிப்படையில் சாப்பிடலாம். அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் வழங்கும் போது அவர்கள் விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு. பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. இப்பங்கீடு கட்டாய கடமை. பங்கிடும் போது உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அதில் அவர்களுக்கும் வழங்குங்கள். அவர்களுக்கு நல்ல சொல்லையே கூறுங்கள். அவர்கள் தமக்கு பின் பலவீனர்களான சந்ததிகளை விட்டு செல்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் எவ்வாறு அவர்கள் விஷயத்தில் அஞ்சுவார்களோ அவ்வாறு அனாதைகளின் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளட்டும். அல்லாஹுவை அஞ்சட்டும். நேர்மையான சொல்லையே அவர்கள் கூறட்டும். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்போர் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்டு நிரப்புகின்றனர். நரகில் அவர்கள் கருகுவார்கள். இரண்டு பெண்களின் பாகம் போன்றது ஓர் ஆணுக்கு உண்டு என்று உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அனைவரும் பெண்களாகவும் 2 அல்லது 2க்கு மேற்பட்டும் இருந்தால் பெற்றோர் விட்டு சென்றதில் 3/2 பங்கு அவர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு மொத்த சொத்தில் பாதி உள்ளது. அவருக்கு சந்ததி இருந்தால் அவர் விட்டு சென்றதில் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 1/6 பாகம் உண்டு. அவருக்கு சந்ததி இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதற்கு பெற்றோர் இருவரும் வாரிசாவார்கள். அவரது தாய்க்கு 3/1 பாகம் உண்டு. அவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அவரது தாய்க்கு 1/6 பாகம் உண்டு. இவை யாவும் அவர் செய்த மரண சாசனத்தையும் கடமையும் நிறைவேற்றிய பின்னரே. உங்கள் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளில் உங்களுக்கு அதிகமாக பயன் தருபவர் யார் என்பதை அறிய மாட்டீர்கள். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். உங்கள் மனைவியருக்கு குழந்தை இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உண்டு. அவர்களுக்கு குழந்தை இருந்தால் அவர்கள் விட்டு சென்றதில் 1/4 பாகம் உங்களுக்கு உண்டு. அவர் செய்த மரண சாசனம் கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பிறகே பாகம் பிரிக்க வேண்டும்.
உங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு சென்றதில் கால் பாகம் உங்கள் மனைவியருக்கு உண்டு. உங்களுக்கு குழந்தை இருந்தால் நீங்கள் விட்டு சென்றதில் 8/1 அவர்களுக்கு உண்டு. நீங்கள் செய்த மரண சாசனம், கடன் ஆகியவற்றை நிறைவேற்றிய பின்பே பாகம் பிரிக்கப்பட வேண்டும். இறந்த ஆணோ பெண்ணோ பிள்ளைகள் இல்லாதவராக இருந்து அவர்களுக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 6/1 உள்ளது. அதைவிட அதிகமாக இருந்தால் 3/1 அவர்கள் அனைவரும் கூட்டாளிகள். செய்யப்பட்ட மரண சாசனம் மற்றும் கடனுக்கு பிறகே பாகம் பிரிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யப்பட வேண்டும். இது அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ் அறிந்தவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். இவை அல்லாஹ்வின் வரம்புகள். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவோரை சொர்க்கச் சோலைகளில் அவன் நுழைய செய்வான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி. அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுபவனை அல்லாஹ் நரகில் நுழைய செய்வான். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. உங்கள் பெண்கள் வெட்கக்கேடானதை செய்தால் உங்களில் 4 சாட்சிகள் மூலம் நிரூபிக்க சொல்லுங்கள். அவர்கள் சாட்சி கூறினால் அப்பெண்கள் மரணிக்கும் வரை அல்லது அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வேறு வழியை காட்டும் வரை வீடுகளில் அவர்களை தடுத்து வையுங்கள். உங்களில் வெட்கக்கேடானதை செய்த அவ்விருவரையும் துன்புறுத்துங்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்திவிட்டால் அவர்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். அறியாமல் தீய காரியம் செய்துவிட்டு தாமதமின்றி மன்னிப்பு கேட்போருக்கே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு உண்டு. அவர்களையே அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன் என கூறுவோருக்கும் ஏக இறைவனை மறுப்போராகவே மரணித்தோருக்கும் மன்னிப்பு இல்லை. அவர்களுக்காகவே துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம். நம்பிக்கை கொண்டோரே, பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு நீங்கள் வழங்கியதில் எதையும் பிடுங்கிக் கொள்வதற்காக அவர்களை துன்புறுத்தாதீர்கள். அவர்கள் வெளிப்படையான வெட்கக்கேடானதை செய்தால் தவிர அவர்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை அமைத்திருப்பான். ஒரு மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருத்தியை மணந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அவளுக்கு ஒரு குவியலையை கொடுத்திருந்தாலும் அதில் எதையும் பிடுங்கிக் கொள்ளாதீர்கள். அக்கிரமமாகவும் பெரும் குற்றமாகவும் உள்ள நிலையில் அதை பிடுங்கிக் கொள்கிறீர்களா? உங்களிடம் கடுமையான உடன்படிக்கையை அவர்கள் எடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவருடன் 2 கலந்துவிட்ட நிலையில் எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும்? உங்கள் தந்தையர் மனம் முடித்த பெண்களை மணக்காதீர்கள், ஏற்கனவே நடந்து முடிந்ததை தவிர. இது வெட்கக்கேடானதும் வெறுப்புக்குரியதும் கெட்ட வழியுமாகும். உங்கள் அன்னையர், புதல்வியர், சகோதரிகள், தந்தையின் சகோதரிகள், அன்னையின் சகோதரிகள், சகோதரனின் புதல்விகள், சகோதரியின் புதல்விகள், உங்களுக்கு பாலூட்டிய அன்னையர், பால்குடி சகோதரிகள், உங்கள் மனைவியரின் அன்னையர், நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு வேறு கணவர் மூலம் பிறந்த உங்கள் பொறுப்பில் உள்ள புதல்விகள் ஆகியோர் மணமுடிக்க தடுக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் உங்கள் மனைவியருடன் உடலுறவு கொள்ளாத நிலையில் விவாகரத்து செய்துவிட்டால் அவர்களின் புதல்விகளை மணப்பது உங்களுக்கு குற்றமில்லை. உங்களுக்கு பிறந்த புதல்வர்களின் மனைவியரும் தடுக்கப்பட்டுள்ளனர். 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் மணந்து கொள்வதும் தடுக்கப்பட்டுள்ளது, நடந்து முடிந்தவை தவிர. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான்.
உங்கள் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களும் மணம் முடிக்க தடுக்கப்பட்டுள்ளனர். இது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த சட்டம். இவர்களை தவிர மற்றவர்களை விபச்சாரமாக இல்லாமல் உங்கள் பொருட்களை கொடுத்து திருமணம் செய்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் திருமணத்தின் மூலம் யாரிடம் இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்குரிய மனக்கொடைகளை கட்டாயமாக அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். நிர்ணயம் செய்த பின் ஒருவருக்கொருவர் திருப்தி அடைந்து மனக்கொடையில் மாற்றம் செய்தால் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். நம்பிக்கை கொண்ட கணவனில்லாத பெண்களை மணந்து கொள்வதற்கு உங்களில் பொருள் வசதி இல்லாதவர் நம்பிக்கை கொண்ட அடிமை பெண்களை போதுமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை அல்லாஹ் நன்கறிபவன். நீங்களும் அவர்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பவர்களே. அவர்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதியுடன் மணந்து கொள்ளுங்கள். கள்ள கணவர்களை ஏற்படுத்தாதவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கற்பொழுக்கம் உடையவராகவும் உள்ள அடிமை பெண்களுக்கு மனக்கொடைகளை நியாயமான முறையில் வழங்கிவிடுங்கள். அவர்கள் மனம் முடிக்கப்பட்ட பின் வெட்கக்கேடானதை செய்தால் கணவனில்லாத பெண்களுக்கு வழங்கப்படும் தண்டனையில் பாதி அவர்களுக்கு உண்டு. இது உங்களில் விபச்சாரத்தை அஞ்சுவோருக்குரியது. நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை எளிதாக்கவே விரும்புகிறான். ஏனெனில் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டுள்ளான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கிடையே உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். உங்களுக்கிடையே திருப்தியுடன் நடக்கும் வியாபாரத்தை தவிர உங்களையே நீங்கள் கொன்று விடாதீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். சிலரை விட மற்றும் சிலரை அல்லாஹ் மேம்படுத்தியுள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு, பெண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு. அல்லாஹ்விடம் அவனது அருளை வேண்டுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான். பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றுக்கு ஒவ்வொருவருக்கும் வாரிசுகளை ஏற்படுத்தியுள்ளோம். நீங்கள் திருமண உடன்படிக்கை எடுத்தோருக்கும் அவர்களது பங்கை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். சிலரை விட மற்றும் சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருப்பதாலும் ஆண்கள் தமது பொருட்களை செலவிடுகிறார்கள் என்பதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். கட்டுப்பட்டு நடப்போரும் அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை கற்பை காத்துக் கொள்வோருமே நல்ல பெண்கள். பிணக்கு ஏற்படும் என்று மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அஞ்சினால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். படுக்கைகளில் அவர்களை விளக்குங்கள். அவர்களை அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழியை தேடாதீர்கள். அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கிறான். அவ்விருவரிடையே பிளவு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால் அவன் குடும்பத்தின் சார்பில் ஒரு நடுவரையும் அவள் குடும்பத்தின் சார்பில் ஒரு நடுவரையும் அனுப்புங்கள். அவ்விருவரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவருக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் நன்றாகவே அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயணத்தோடருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். பெருமை அடித்து கர்வம் கொள்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். தாமும் கஞ்சத்தனம் செய்து மக்களையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டி தமக்கு அல்லாஹ் அளித்துள்ள அருளை யார் மறைக்கிறார்களோ அத்தகைய மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம்.
அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்கள் மெச்சுவதற்காக தமது செல்வத்தை செலவிடுவோர் ஷைத்தானின் நண்பர்கள். யாருக்கு ஷைத்தான் நண்பனாகிவிட்டானோ அவனே கெட்ட நண்பன். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தமக்கு அல்லாஹ் வழங்கியதை நல்வழியில் செலவிட்டால் அவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடும்? அல்லாஹ் அவர்களை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்குவான், தனது மகத்தான கூலியை வழங்குவான். முகமதே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியை நாம் கொண்டு வந்து இவர்களுக்கு உண்மை சாட்சியாக கொண்டு வரும்போது இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? ஏக இறைவனை மறுத்து இத்தூதருக்கு மாறு செய்தோர் தம்மை பூமி விழுங்கி விடாதா என்று அந்நாளில் விரும்புவார்கள். அல்லாஹுவிடம் அவர்கள் எந்த செய்தியையும் மறைக்க முடியாது. நம்பிக்கை கொண்டோரே, போதையாக இருக்கும் போது நீங்கள் கூறுவது உங்களுக்கு விளங்கும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். குளிப்பு கடமையாக இருக்கும் போது குளிக்கும் வரை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்லாதீர்கள். பள்ளிவாசல் வழியாக பாதையை கடந்து செல்வோராகவே தவிர. நீங்கள் நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் கழிவறையிலிருந்து வந்தால், அல்லது பெண்களை உடல் உறவு மூலம் தீண்டினால், தண்ணீர் பெற்றுக் கொள்ளாத போது தூய்மையான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களிலும் கைகளிலும் தடவிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பிழைகளை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். அலம் தர யுரீதுன அன் தضلوا السبيل. வேதம் எனும் நற்பேர் அளிக்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்குகின்றனர். நீங்கள் வழி தவற வேண்டும் என்று விரும்புகின்றனர். உங்கள் பகைவர்களை அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். ولكن لعنهم الله بكفرهم فلا يؤمنون إلا قليلا. யூதர்களில் சிலர் வார்த்தைகளை அதற்குரிய இடங்களிலிருந்து மாற்றுகின்றனர். செவியுற்றோம், மாறு செய்தோம், நாங்கள் கூறுவது உமக்கு சரியாக கேட்காமல் போகட்டும் எனவும் ராயினா எனவும் கூறுகின்றனர். இம்மார்க்கத்தை குறைவுபடுத்திட தமது நாவுகளால் வார்த்தைகளை மாற்றி கூறுகின்றனர். செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், நபியே செவி மடுப்பீராக, உள்ளூர்னா எங்களை கவனிப்பீராக என்று அவர்கள் கூறியிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் நேர்மையானதாகவும் இருந்திருக்கும். எனினும் தன்னை அவர்கள் மறுப்பதால் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். வேதம் வழங்கப்பட்டோரே, முகங்களை சிதைத்து அதை பிடரிகளை போல் நாம் மாற்றுவதற்கு முன்னால், அல்லது சனிக்கிழமைக்காரர்களை நாம் சபித்தது போல் சபிப்பதற்கு முன்னால் நாம் அருளியதை நம்புங்கள். அது உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது. அல்லாஹுவின் கட்டளை செய்து முடிக்கப்படுவதாக உள்ளது. وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدِ افْتَرَى إِثْمًا عَظِيمًا. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார். தம்மை தாமே பரிசுத்தவான்கள் என கருதி கொள்வோரை நீர் அறியவில்லையா? மாறாக தான் நாடியோரை அல்லாஹ்வே பரிசுத்தமாக்குகிறான். அவர்கள் அணுவளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி இட்டு கட்டுகிறார்கள் என்பதை கவனிப்பீராக. பகிரங்கமான பாவத்தில் இதுவே அவர்களை நரகில் தள்ள போதுமானது.